ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். அமைச்சர்கள் பதவியேற்பு முடிந்த பிறகு சட்டமன்றம் கூடுவது குறித்து அறிவிக்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. உலக இரத்த தான தினம். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் இரத்த தானம். புதுச்சேரியில் ஆக்கிரமிப்பு என்ற போர்வையில் அதிகாரிகள் ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டாம். பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் வலியுறுத்தல். மருந்து கடையை உடைத்து 57,000 ரூபாய் பணம் மற்றும் மருந்துகள் திருட்டு. கோட்டக்குப்பம் பகுதியில் பரபரப்பு. அமைச்சர்கள் பதவியேற்பு முடிந்த பிறகு சட்டமன்றம் கூடுவது குறித்து அறிவிக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். கடல் வளத்தை பாதுகாக்கவும் மீன்கள் இனப்பெருக்கத்திற்காகவும் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் முதல் ஜூன் மாதம் வரை புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்படுகிறது. இந்த தடைக்காலத்தில் மீனவர்கள் தங்களது படகுகள், மீன் வலைகள் உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை சரி செய்து மீன்பிடி தொழிலுக்கு தயார் செய்து வருவர். தொடர்ந்து மீன்பிடி தடைக்காலம் நேற்றிரவுடன் முடிவடைந்த நிலையில் புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பிராந்தியங்களில் மீன்பிடிக்க மீனவர்கள் செல்ல தொடங்கியுள்ளனர். இதனையடுத்து புதுச்சேரி தேங்காய்திட்டு துறைமுகத்தில் உள்ள மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல உள்ள நிலையில் தொழில் விருத்தியடைய யாகம் செய்து புறப்பட்டனர். கடலுக்கு செல்லும் மீனவர்களை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், நமது மீனவ சமுதாய மக்கள் கடலில் மீன் பிடிப்பதற்காக இன்று செல்வதாகவும் அதற்காக அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக தெரிவித்தார். நல்ல வியாபாரம் செய்ய வேண்டும், அதன் மூலம் அவர்களது வருமானம் உயர வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்கள் சட்டமன்றத்தை கூட்டுவது குறித்தான கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, 18ஆம் தேதி அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொள்வதாகவும் ஆகஸ்ட் மாதம் வரை சட்டப்பேரவையை கூட்டலாம், இதனால் எப்போது வேண்டுமானாலும் கூட்டப்படலாம் என்று தெரிவித்தார். மீனவ சமுதாயத்திற்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துள்ளனரே என்ற கேள்விக்கு, எப்போதும் இந்த அரசானது பொறுப்பேற்ற பிறகு கூட்டணி கட்சிகளை கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு புதுவையில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் இரத்த தானம் வழங்கினார். ஜூன் 14ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் உயிர்களை காக்கும் நோக்கிலாக உலக இரத்த தான தினம் கொண்டாடப்படுகிறது. அதன்படி நடைபெற்ற இரத்த தான விழாவில் புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அரசு பொது மருத்துவமனையில் சிறப்பு இரத்த தான முகாம் நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். தொடர்ந்து இரத்த தான நிகழ்வில் பங்கேற்ற லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து இரத்த தானம் வழங்கினார். தொடர்ந்து இரத்த தானம் அளித்த கட்சி நிர்வாகிகளுக்கு மருத்துவமனை மருத்துவர் மற்றும் அதிகாரிகளுடன் இணைந்து இரத்த தானம் அளித்ததற்கான சான்றிதழை வழங்கினார். நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர்கள் துரைசாமி, பிரபாகரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் ஆக்கிரமிப்பு என்ற போர்வையில் அதிகாரிகள் ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டாம் என்று பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம், புதுச்சேரியில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவின்படி பொதுப்பணித்துறையினர், வருவாய்த்துறை அதிகாரிகள், நகராட்சியினர் ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருவதாகவும், ஆக்கிரமிப்புகளை அகற்றும் போர்வையில் வியாபாரிகளை மிகவும் அவமானகரமாகவும், திருடர்களைப் போல மோசமாக நடத்துவதாகவும், மிகவும் கடுமையான நடவடிக்கை எடுப்பதாகவும், கொடூரமான முறையில் நடந்து கொள்வதாகவும் தெரிவித்தார். இந்த செயல் அரசுக்கு அழகல்ல என்றும், தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த அமைச்சர்கள் இன்னும் முழுமையான பதவியேற்காத சூழ்நிலையில் முதலமைச்சரின் பார்வைக்கு கொண்டு செல்லாமல் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுவதாகவும், பேனர்களை உடைப்பது, கடைகளை உடைப்பது என்று மிகவும் மோசமான வேலைகளை செய்து கொண்டிருப்பதாகவும், வியாபாரிகளின் ஆதரவோடு தான் இந்த ஆட்சி அமைந்துள்ளது, இந்த வியாபாரிகள் கொடுக்கும் வரியால் தான் இந்த அரசாங்கம் நடக்கிறது என்றார். அதிகாரிகள் இப்படி கடுமையாக நடப்பது குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் பாஜக கட்சிக்கும் ஏதோ திட்டமிட்டு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக இருப்பது போல் தெரிவதாகவும், வியாபாரிகளுக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கும் முதலமைச்சர் அதிகாரிகள் உண்மை சொல்லி இதற்கான விளக்கத்தை பெற்று ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மக்களுக்கான அரசாங்கமும் வியாபாரிகளுக்கான அரசாங்கமும் தான் இந்த அரசாங்கம் என்று அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கோட்டக்குப்பம் பகுதியில் மருந்து கடையை உடைத்து 57,000 ரூபாய் பணம், விலை உயர்ந்த மாத்திரைகளை கொள்ளையடித்த வாலிபர்களை போலீசார் தேடி வருகின்றனர்.
புதுச்சேரி அருகில் உள்ள விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பள்ளிவாசல் தெருவை சேர்ந்தவர் இர்பான். இவர் கோட்டக்குப்பம் காவல் நிலையம் அருகே மருந்து கடையுடன் கூடிய கிளினிக்கை நடத்தி வருகிறார். சம்பவத்தன்று இரவு மருந்து கடை மூடி சென்றுள்ளார். மறுநாள் காலை திறக்க வந்தபோது கடையின் பூட்டுகள் உடைந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது உள்ளே வைத்திருந்த 57,000 ரூபாய் பணம், ஐபோன் மற்றும் விலை உயர்ந்த மாத்திரைகள் திருடு போயிருந்தது. மேலும் கடையின் உள்ளே இருந்த டிவியையும் உடைத்து சேதப்படுத்தி இருந்தது. இது குறித்து இர்பான் கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். அந்த பகுதியில் உள்ள கடைகளில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்தும் கைரேகை பதிவுகளை வைத்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கண்காணிப்பு கேமரா காட்சிகளில் 3 பேர் இருசக்கர வாகனத்தில் வந்து பூட்டை உடைத்து உள்ளே செல்வதும் தொடர்ந்து பொருட்களை திருடிச் செல்வதும் பதிவாகியுள்ளது. லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுடன் புதுவை மாநில பாஜக தலைவர் VP ராமலிங்கம் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினுடன் புதுவை மாநில பாஜக தலைவர் VP ராமலிங்கம் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பிறந்தநாள் காணும் ரிச்சர்ட் ஜான்குமாருக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் சார்பில் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் புதுச்சேரி கிளை சார்பில் சிறுமியர் மற்றும் பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் குற்றங்கள் மற்றும் கொலை சம்பவங்களை கண்டித்தும் குற்றவாளிகளுக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக அரசு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தியும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் வில்லியனூரில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சுல்தான்பேட்டையில் தொடங்கிய பேரணியை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத்தின் மாநில செயலாளர் பெரோஸ்கான் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். முக்கிய வீதிகள் வழியாக சென்று வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை அருகே பேரணி நிறைவு பெற்றது. இதில் இஸ்லாமிய சிறுமிகள் உட்பட பெண்கள் மற்றும் பொதுமக்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சிறுமியர் பாதுகாப்பே சமுதாயத்தின் பொறுப்பு, பாலியல் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோஷங்களை அவர்கள் எழுப்பினர். புதுவை ஞானப்பிரகாசம் நகர் உள்ளிட்ட சில பகுதிகளில் புகார் மற்றும் தேவைகளுக்கு தொகுதி சார்பில் அறிவிக்கப்பட்ட தொலைபேசி எண்ணை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஊட்டினார். புதுவை காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பகுதியில் உள்ள மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். பொதுமக்களுக்கு தேவைப்படும் உதவிகளுக்கு அவர் உடனடியாக தீர்வு கண்டு வருகிறார். இந்நிலையில் புகாரா தேவையா அழையுங்கள் என்ற புதிய தொலைபேசி எண்ணை அவர் அறிமுகப்படுத்தியுள்ளார். இதன் மூலம் பொதுமக்கள் குறைகளுக்கு அவர் நேரடியாக சென்று தீர்வுகளை கண்டறிந்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக புதுவை காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ஞானப்பிரகாசம் நகர் பகுதியில் புகார் மற்றும் தேவைகளுக்கு தொகுதி சார்பில் அறிவிக்கப்பட்ட தொலைபேசி எண் தொடர்பான நோட்டீஸை அப்பகுதியில் உள்ள வீடுகளில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஓட்டினார். அப்போது அவருடன் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். குருமாம்பேட் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை ஆலயத்தில் வைகாசி மாச அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுவை குருமாம்பேட் பகுதியில் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை கோவில் உள்ளது. இந்த கோவிலில் வைகாசி மாச அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீறு உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது. இதனையடுத்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை பக்தர்களுக்கு காட்சியளித்தார். லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர்.
புதுச்சேரியில் லாரி வாடகை நிர்ணயம் 15% உயர்த்தப்படும் என புதுச்சேரி மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்க பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் முருகசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் லாரி வாடகை உயர்த்துவது என்பன உள்ளிட்ட பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்க மாநில தலைவர் முருகசாமி, புதுச்சேரியில் அதிகரித்துள்ள டீசல் மற்றும் பெட்ரோல் விலை உயர்வின் காரணமாக வருகின்ற 15ஆம் தேதி முதல் லாரி வாடகை கட்டணம் 15% உயர்த்தப்படும் என்றார். மேலும் புதுச்சேரியொட்டியுள்ள மொரட்டாண்டி டோல்கேட், சேலியமேடு டோல்கேட், கெங்கராம்பாளையம் டோல்கேட் உள்ளிட்ட 3 டோல்கேட்டுகளை அகற்ற வேண்டும் என அரசை வலியுறுத்தியுள்ளார். காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமாருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் அவரது பிறந்த நாளையொட்டி அவருக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமாருக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சால்வை அணிவித்து இனிப்பு வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற போக்குவரத்து நெரிசலை சமாளிப்பதற்காக புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை சார்பில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு வாரமும் புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடைபெறும் மக்கள் மன்ற கூட்டத்தில் பொதுமக்கள் அவரவர்களுடைய குறைகளை உயர் அதிகாரிகளை சந்தித்து தீர்வு காணும் வகையில் ஏற்பாடு செய்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி நகர பகுதிக்கு நிகராக வளர்ந்து வருகின்ற வில்லியனூர் பகுதியில் தினந்தோறும் ஏற்படுகின்ற போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையினர் சார்பில் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் நடைபெற்ற மக்கள் கூட்டத்தில் புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா தலைமையில் பொதுமக்களிடம் குறைகள் கேட்டு அதற்கான உடனடி தீர்வு காணப்பட்டது. வில்லியனூர் போக்குவரத்து ஆய்வாளர் செந்தில்குமார், உதவி ஆய்வாளர்கள் சந்திரசேகர், ஆனந்தவேல், போக்குவரத்து காவல்துறையினர் இதில் கலந்து கொண்டனர். பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் மகேந்திரன் பாஜகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். புதுச்சேரி மாநில பாஜக கட்சியின் மாநில இளைஞரணி துணைத் தலைவர் பதவியில் இருந்து விலகிய மகேந்திரன் தனது ஆதரவாளர்களுடன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். இதற்கான இணைப்பு நிகழ்ச்சி சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக தலைமை நிலைய செயலக அலுவலகத்தில் நடைபெற்றது. தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளரும் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சருமான ஆனந்த் முன்னிலையில் நெல்லித்தோப்பு தொகுதியை சேர்ந்த மகேந்திரன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களாக இணைந்தனர். புதிதாக இணைந்தவர்களை அமைச்சர் ஆனந்த், பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, நெல்லித்தோப்பு தொகுதி தலைமை கழக நிர்வாகிகளான செந்தில்குமார், மோரிஸ் ஆகியோர் வரவேற்று வாழ்த்து தெரிவித்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,665 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,09,320 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,640 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அமைச்சர்கள் பதவியேற்பு முடிந்த பிறகு சட்டமன்றம் கூடுவது குறித்து அறிவிக்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. உலக இரத்த தான தினம். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் இரத்த தானம். புதுச்சேரியில் ஆக்கிரமிப்பு என்ற போர்வையில் அதிகாரிகள் ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டாம். பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் வலியுறுத்தல். மருந்து கடையை உடைத்து 57,000 ரூபாய் பணம் மற்றும் மருந்துகள் திருட்டு. கோட்டக்குப்பம் பகுதியில் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.